Teachers, kindly keep your mics muted throughout the session. If at all you have some doubts, you can ask me. Okay. So, dear teachers, welcome. In today's class, we will be dealing with Bacon's essay of friendship. This is a continuation of yesterday's video, and we were somewhere in the middle where Francis Bacon was discussing the fruits of friendship. Particularly, he was dealing with the first fruit of friendship. Am I right? Yes, sir. Yes. Regarding the first fruit of friendship, he said that when you have a true friend, you will have somebody with whom you can share all your worries. And then he gave a lot of examples. And today we have the continuation of the same. He was giving examples from history as how people chose a few people to be their friends and how they got into trouble. எவ்வாறு அரசர்கள் தங்களுக்கென்று நண்பர்களை தேர்வு செய்தார்கள், அந்த தேர்வு செய்த நண்பர்களால் எவ்வாறு பிரச்சனையில் சிக்கிக் கொண்டார்கள்னு 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாரு. அந்த கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு அப்படின்னா, the strong bond that existed between two friends, அதுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. அதற்கப்புறம் என்ன சொன்னாரு அப்படின்னா, some people they avoided having friends because they were moved by self love. அதுக்கு 2 பேர் எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. ஒன்னு வந்து ட்ரேஜன் கொடுத்தாரு, இன்னொன்னு வந்து மார்க்கஸ் ஆரிலியஸ் அப்படிங்கிற ஒரு பிலாசபரையும் எக்ஸாம்பிளா கொடுத்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, if you don't have somebody outside your family as friend, people will at least have somebody within the family as a friend. நீங்க வீட்டுக்கு வெளியில ஒரு நண்பரை தேர்வு செய்யவில்லை என்றால் அட்லீஸ்ட் வீட்டினுள்ளே இருக்கக்கூடிய ஒருவருடைய மனைவி அல்லது பிள்ளைகள் அல்லது நெவ்யூ, நீஸ், கசின்ஸ், இந்த மாதிரி யாராவது ஒருத்தரை வந்து ஃப்ரெண்டாக சூஸ் பண்ணி இருப்பாங்க. அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, they will be imparting all the swellings of their heart அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனோட தான் நேற்று நம்ம கிளாஸை முடிச்சோம். இன்னைக்கு we will proceed further. Okay, இந்த பாடத்தை எஸ்ஸேல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, he speaks about true friend. என்ன அப்படின்னா, ஒரு பர்சனுக்கு வந்து நிறைய நண்பர்கள் இருக்கலாம், ஆனா true friend is one with whom you will be open. Okay, நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்கலாம், அந்த நண்பர்கள்ல எல்லார்கிட்டையும் நீங்க வந்து you will not open your heart, but you will open your heart only to the trustworthy true friend. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு அப்படின்னா, he speaks about a person called Cominius. இங்க இருக்கு பாருங்க, Cominius அப்படின்னு ஒரு நபரை பற்றி அவர் பேக்கன் வந்து ரெஃபர் பண்றாரு. என்ன அப்படின்னா, the Cominius had been a servant to 2 different masters. Okay, he had been a servant to 2 different masters, and the first master's name என்ன அப்படின்னா Duke Charles the Hardy. Okay, Duke Charles the Hardy அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் மாஸ்டர். செகண்ட் மாஸ்டர் இஸ் லூயிஸ் த 11th. ஓகே, லூயிஸ் த 11th. இந்த இருவரிடமும் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 2 பேரும் எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தாங்க, ஆனா I was very close only with Duke Charles the Hardy. Okay, Duke Charles the Hardy. But when I was close with Louis the 11th, I felt that he was tormenting me by telling a lot of things. Okay, I was a bit worried about my closeness with my second master, Louis the 11th. Okay, ஏன் அப்படின்னு கேட்டீங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாரு, சார்ல்ஸ் த ஹார்டி, அவர் வந்து என்ன பண்ண மாட்டாரு அப்படின்னா, எந்த சீக்ரெட்டையுமே காமினியஸ் கிட்ட சொல்ல மாட்டாரு. அப்ப அந்த மனிதன் இவருக்கு நல்லவராக தோன்றி இருக்கிறார், ஆனா அடுத்த மனிதன் இருக்கிற நீங்க எப்படியும் இன்டர்பிரேட் பண்ணலாம், இல்ல வேற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணலாம். அக்கார்டிங் டு காமினியஸ், டியூக் சார்ல்ஸ் த ஹார்டி என்ன பண்ணல, இவர்கிட்ட எந்த சீக்ரெட்டையும் சொல்லல. அதனால அவருக்கு வந்து இந்த மாதிரி சீக்ரெட் சொல்றவங்கள பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அப்படியும் இன்டர்பிரேட் பண்ணலாம். இல்ல அடுத்த பர்சன் இருக்காரு, செகண்ட் மாஸ்டர் லூயிஸ் த 11th,
அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இவரை பிடிச்சி பக்கத்துல உட்கார வச்சு தன்னுடைய ஹார்ட்ல இருக்கக்கூடிய ஸ்வெல்லிங்ஸ் எல்லாத்தையுமே, அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் இவர்கிட்ட கொட்டி தீர்த்தாரு. and he felt that he was tormented by Louis the 11th. ஓகே, அப்படி ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு he moves further to explain a parable given by Pythagoras. What is the parable given by Pythagoras அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய parableலாம் இல்ல, ஒன்னும் ரொம்ப சிம்பிளானது. Pythagoras is a Greek mathematician and philosopher. அவரு கிரேக்கத்துல ஒரு மேத்தமெட்டிஷியன் பிலாசபர். அவர் என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா எடிட்டோ, அதுதான் ஒரு லாட்டின் ஃப்ரேஸ். அந்த லாட்டின் ஃப்ரேஸ் உடைய மீனிங் என்ன அப்படின்னா ஈட் நாட் த ஹார்ட் அப்படின்னா டோன்ட் பிகம் அ கேனிபல் பை ஈட்டிங் யுவர் ஓன் ஹார்ட். இன்ஸ்டெட் இஃப் யூ ஹாவ் எனி வரிஸ், நீங்க என்ன பண்ணணும், யூ ஷுட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட். A man who does not share his problems with a friend is like a cannibal. அவர் ஒரு மாமிச உண்ணி. அவர் வந்து ஒரு மனித மாமிச உண்ணி, cannibal அப்படின்னா. A man who eats human flesh. Let's not be like that அப்படின்னு அவர் சொல்றார். Instead, you should, Madam Tilaka ma'am, kindly mute your mics. Yeah, please. என்ன பண்ணணுமா, kindly when you have some problem with your heart, do not close yourself. Instead, open it to somebody. அப்படின்னு யாரு சொல்லியிருக்கா? A mathematician and philosopher Pythagoras. Okay, are you following? Yes, sir. Yes, sir. Yeah, சொல்லி முடிச்சிட்டு அந்த phrase உடைய implied meaning என்ன அப்படின்னா, a man who does not have friends, who stores all the secrets within himself, is like a cannibal. Cannibal அப்படின்னா a savage who eats human flesh, his own flesh. தன்னுடைய தசையை தானே உண்பவனுக்கு சமமாவான் அப்படின்னு அந்த phrase உடைய மீனிங், கார்னே எதித்தோ உடைய மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு now he is giving a summary of the first fruit of friendship. ஏற்கனவே இதை முன்னாடி சொல்லிட்டாரு, திருப்பி அதை ரீஇன்ஸ்டேட் பண்றாரு. பிரியா ஆனந்த் மேம், கைண்ட்லி மியூட் யுவர் மைக். எஸ், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா the first fruit of friendship என்னன்னு திருப்பியும் சம்மப் பண்றாரு அழகா. ஏன்னா இது ரொம்ப லென்த்தியா போயிட்டு இருக்கு, அப்பப்ப சம்மப் பண்ணணும் அப்படின்னு பேக்கன் ஃபீல் பண்ணியிருப்பாரு போல இருக்கு, அதனால சம்மப் பண்றாரு. என்று எப்படி சம்மப் பண்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, you need a friend to communicate yourself to him. எதற்காக ஒரு நண்பன் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இந்த ஹார்ட்ல இருக்கிற விஷயங்களை, அது சந்தோஷமாக ஜாய்ஸா இருக்கலாம் அல்லது சாரோஸா இருக்கலாம், அதை கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும். அப்படி கம்யூனிகேட் பண்றதுனால என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது, இஃப் இன் யோர் ஹார்ட் யூ ஹாவ் ஜாய்ஸ், தோஸ் ஜாய்ஸ் வில் பி ரீடபிள்ட். நீங்க உள்ள சந்தோஷமா இருக்கீங்க, உங்களுடைய ஹார்ட்ல, அந்த ஹார்ட்ல இருக்க சந்தோஷம் என்ன ஆகும்னா ரெட்டிப்பாகும் உங்களுடைய நண்பரோடு ஷேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல உங்களுக்கு ஏதாவது மனக்குமுறல்கள் இருந்தால் அந்த மனக்குமுறல்கள் will be cut into half. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் பாதியா குறைஞ்சிரும் when you are sharing it with your friend அப்படின்னு அவர் அந்த இடத்துல நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. This is the first fruit of friendship. Okay, now what is the operation of a man's mind அப்படிங்கும் பொழுது என்ன சொல்றாரு, when you have a friend, what does he do to you அப்படின்னா, he leads you on the path of virtue. உங்களை நன்மையின் பாதையில் நடத்தி செல்வான் ஒரு நண்பன். உங்களுடைய மனது வேற பக்கம் அலைப்பாயாமல் நன்மையை மட்டும் நோக்கி ஓடும்படியாக உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பான் அப்படின்னு அவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, he is equating a friend to an alchemist. Okay, like alchemist அப்படிங்கிறாரு. A friend is like an alchemist who turns base metal into gold. ஒரு alchemist அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாரா, ஒரு பேஸ் மெட்டலை, ஒரு சாதாரண இருக்கக்கூடிய வேல்யூலெஸ் மெட்டலை ஒரு கோல்டா மாத்தக்கூடிய திறன் உள்ள ஒரு நபர் தான் அந்த ஆல்கெமிஸ்ட்.
அந்த மாதிரி ஒரு நண்பன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களோட ஒரு நல்ல நண்பன் இருப்பார். he makes it very clear, true friend. ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் இருந்தானா, லைக் an alchemist, he will make your heart, okay, shine. Okay, shine with virtue அப்படின்னு ஒரு அழகா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்றாரு. என்னன்னா, இன் யோர் பாடிஸ் யூனியன் ஸ்ட்ரென்தன் அண்ட் இட் கிறிஸ்டன்ட் எனி நேச்சுரல் ஆக்ஷன். ஒன்றும் இல்லை, சிம்பிளா சொல்றாரு. உங்களுடைய பாடியில when your body becomes weak, when you go to a doctor, alchemist அப்படின்னா இன்னொரு மீனிங்கும் இருக்கு. மீன்ஸ் டாக்டர் who cures your physical ailment. நீங்க உங்க பிசிக்கலா கொஞ்சம் வீக்கா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, ஒரு பிசிஷியன்ட்ட போனீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? he will give you pills that will strengthen your body. It will make your body active. உங்களுடைய பாடிய ஆக்டிவ் ஆக்கும். ஓகே, அதே போல்தான் ஒரு நண்பன். your friend is a good doctor, he is a energy booster, he is a virtue booster அப்படின்னு அந்த செக்ஷனை அவர் க்ளோஸ் பண்றாரு, ஃபர்ஸ்ட் செக்ஷன். இப்ப செகண்ட் செக்ஷன் என்ன அப்படின்னா, the second fruit of friendship. Okay, what is the second fruit of friendship அப்படின்னா, when you have a friend, he will help you to have solid understanding. ஒரு நல்ல புரிதல் வருவதற்கு உனக்கு உதவியாக இருப்பான் ஒரு நல்ல நண்பன். சில நேரம் நமக்கு ஒரு விஷயத்துல புரிதல் இருக்காது, பட் when you go and chat with your friend, he will give you clarity of thought. So the second pointல அவர் சொல்ல வருது என்ன அப்படின்னா, friendship will give you clarity of thought. It will give you clarity of thought. A friend will lead you towards better understanding. ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பாரு. அப்ப ஒரு ஃப்ரெண்ட் வந்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு அங்க எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கும்போது, he is a faithful counselor. A friend will be a faithful counselor. counselor அப்படின்னா ஆலோசகர். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நல் ஆலோசனை கொடுப்பவனாக இருப்பான். So what is the best counsel for a man அப்படின்னா, it is a good guidance that comes from a true friend. ஒரு உண்மையான நண்பரிடம் வரக்கூடிய ஆலோசனை தான் ஒரு மனிதனுக்கு பெஸ்ட் கவுன்சில். ஓகே, அண்ட் கம் டவுன். சாரி, அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஸ்டக் ஆயிடுச்சா? Now look at the friendship பத்தி அவர் சொல்லிட்டே வரும்போது, the good counsel from a friend அப்படிங்கிறதுக்கு இவரு திருப்பியும் ஒரு அல்யூஷன் சொல்றாரு. என்ன அல்யூஷன் அப்படின்னா, the guidance given by a friend. எதற்கு ஒத்தது? the guidance given by a friend எதற்கு ஒத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is like the cloth of Aras open and put abroad. Okay, it is like the speech of a good friend. The guidance given by a good friend is like the cloth of Aras open and put abroad. This is not given by Bacon, but it is a statement made by Themistocles to the king of Persia. king of Persiaவுக்கு Themistocles அப்படிங்கிற ஒருவர் சொன்ன ஒரு விஷயத்தை பேக்கன் இங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எடுத்து யூஸ் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்பீச். ஸ்பீச் அப்படிங்கும்போது இங்க நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, the counsel given by a good friend. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, it is like the cloth of Aras. Aras என்ன சார் cloth of Aras அப்படின்னா, Aras is a city where fine cloth is weaved. அருமையான துணி எங்கு நெய்யப்படுகிறது அப்படின்னா, ஆராஸ் என்னும் அந்த இடத்தில் மட்டும்தான் நெய்யப்படுகிறது. அந்த அப்படிங்கிற அந்த ஒரு துணியை வந்து நம்ம ஓபன் பண்ணி அது ஒரு பேலி மாதிரி வரும். இட் வில் பி இன் a bundle. அந்த பண்டிலை நம்ம எடுத்து ஓபன் பண்ணி விரிச்சு போட்டோம்னா எப்படி அது வந்து அழகா இருக்குமோ, அந்த மாதிரி when you open your heart to your friend will make your heart shine. And he will make your heart shine with your counsel. உங்களுக்கு புரியாத விஷயத்தையும் உங்களுடைய நண்பர்
என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு புரிய வைப்பார். And you can learn good things from your friends counsel. ஓகே, இதுக்கு திருப்பியும் பின்னாடி எக்ஸாம்பிள் கொடுக்க போறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க. ஓகே, என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, neither is the second fruit of friendship is opening the understanding, restrained only to such friends as are able to give a good counsel. அங்கேயும் அவர் ஒரு சின்னதா ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அப்படின்னா எல்லா ஃப்ரெண்டையும் நம்பி நீங்க உங்களுடைய ஹார்ட்டை ஓபன் பண்ண கூடாது. இட் இஸ் யோர் ஓன் ட்ரெஷர். இந்த ட்ரெஷரை எல்லாரையும் நம்பி ஓபன் பண்ணிட்டீங்கன்னா சில நேரம் இட் வில் பிகம் a problem to you if the person is not trustworthy. உங்களிடம் நண்பர் மாதிரி பழகுவாங்க, ஆனா ட்ரூ ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட உங்களுடைய இன்னர் ட்ரெஷரை ஓபன் பண்ணீங்கன்னா என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ட்ரெஷரை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, உதாசீனப்படுத்த கூடும். அவங்களுக்கு ஒரு கவுன்சில் கொடுக்கிற அளவுக்கு நல்ல நாலேஜ் இல்லாம இருக்கலாம். அதனால be very choosy in opening your cloth of auras and your heart. உங்களுடைய ஹார்ட்டை ஓபன் பண்றது யாருக்கிட்ட தான் ஓபன் பண்ணும் அப்படின்னா, to a friend who is capable of giving you counsel. உங்களுக்கு யாரு நல்ல ஆலோசனை கொடுக்க முடியுமோ அந்த நண்பரை தேர்வு செய்து அவரிடம் மட்டுமே உங்களுடைய ஹார்ட்டை ஓபன் பண்ணுங்க. அதாவது உங்களுடைய கிளாத் ஆஃப் ஆராஸ ஓபன் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு இந்த ட்ரெஷர் பத்தி பெரிய அபிப்பிராயம் இருக்காது அப்படிங்கிற ஒரு அழகா சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, a friend is like a beacon, BEACON, torch, and this torch will give you more clarity of thought. உங்களுக்கு கிளாரிட்டி ஆஃப் தாட் கொடுப்பாரு. உங்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயங்களை உங்களுடைய ஃப்ரெண்டு உங்களுக்கு புரிய வைப்பார், ஒரு டார்ச் போல அப்படின்னு அழகா ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுத்துட்டு he takes us further. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, look at the next one. இந்த பாயிண்ட அவரு கன்க்ளூட் பண்ண போகும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, he says there is a difference between self counsel and a counsel by friend. இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சார் நானே வந்து எனக்கு பெஸ்ட் ஆலோசகர், ஏன் நான் போய் என் ஃப்ரெண்டு கிட்ட போய் ஷேர் பண்ணணும், என்னாலேயே எனக்கு ஆலோசனை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்கு. அப்படி ஆர்கியூமெண்ட் இருக்கக்கூடிய இடத்த இவர் தேர்வு செய்யறாரு, பேக்கன் சொல்றாரு. ஏன்னா ஆல் பாசிபிலிட்டிஸா அவர் எடுத்து ஒரு அனலைஸ் பண்ணி கொடுக்குறது. திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் அனாலிட்டிக்கல் எஸ்ஸே. அப்ப சொல்றாரு இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு இவர் ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா he is actually giving this advice to a prince. ஒரு அரசனுக்கு, பிற்காலத்துல அரசனாக போகக்கூடிய அந்த இளவரசனுக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய பேக்கன் என்ன பண்றாருன்னா, எல்லா விதமான சூழலையும் அலசி ஆராய்ந்து அதற்கு ஆலோசனை அந்த பிரின்ஸ்க்கு கொடுக்கணும். அதனால இந்த மாதிரி விஷயத்தையும் ஒரு அசம்ஷன் மோட்ல எடுத்துக்கிறாரு. எப்படி அசம்ஷன் மோடு? இந்த மாதிரி, சார் எதுக்கு சார் ஃப்ரெண்டு கிட்ட போய் கவுன்சில் போகணும், நானே பெரிய ஆளு சார், நானே எனக்கு கவுன்சில் பண்ணிக்குவேன் அப்படின்னு ஒரு சில நபர்கள் சொல்லக்கூடும். அப்படி சொல்லக்கூடிய நபருக்கு பேக்கன் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொல்றது என்ன அப்படின்னா, he is borrowing the words of Heraclitus. Who is Heraclitus? அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, Heraclitus is an ancient Greek philosopher. Heraclitus is a ancient Greek philosopher. அப்ப இந்த Greek philosopher என்ன அப்படின்னா, he made a statement. What is the statement? Dry light is ever the best. Dry light is ever the best. What is dry light அப்படின்னா, what is opposite of dry light அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, it should be, he is speaking about objectivity. எதை பத்தி சொல்றாரு? He is speaking about objective approach. Okay, பாப்போம். I don't think it writes here, the pen. Sometimes your heart is a flatterer. உங்களுடைய ஹார்ட் வந்து உங்களை என்ன பண்ணும்? ஃபிளாட்டர் பண்ணும். உங்களை வந்து ஹாப்பியா வச்சுக்கணும்னு மட்டும் தான் நினைக்கும். உண்மையை சில நேரங்கள்ல
ஓப்பனா சொல்லிடாது. ஆனா a friend when he gives you counsel என்ன பண்ணுவாரு அப்படின்னா எந்தவித பிளாட்டரியும் இல்லாம உள்ளதை உள்ளபடி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கவுன்சில் கொடுக்கக்கூடியவர் தான் நல்ல நண்பர். அப்ப your friend will not be a flatterer. அப்படி ஒரு flattererன்னு நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா you are on the wrong track. Okay? Yourself is the biggest flatterer. உங்களை பத்தி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் உங்களுடைய செல்ஃப் வந்து சொல்லும். ஒன்ன மாதிரி ஒரு பெரிய ஆளு கிடையாதுரா அப்படின்னு உள்ள இருந்து ஒரு வாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தட் இஸ் த செல்ஃப் ரைட். ஆனா உன் ஃப்ரெண்டு சொல்லுவான், என்ன சொல்லுவான், டேய் நீ அந்த அளவுக்குலாம் பெரிய ஆள்லாம் கிடையாது, கொஞ்சம் அடக்கி வாசி. உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா இப்படிதான் சொல்லுவான். இல்ல நம்ம கிட்ட இருந்து காரியவாதி நண்பர்கள் இருந்தா என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஆள் இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு நம்மளை என்ன பண்ணுவாங்க, மேல தூக்கி விட்டு கஷ்டம் வரும்போது நம்மளை விட்டு எஸ்கேப் பண்ணி ஓடிடுவாங்க. So he is elevating the true friend and bringing down the self. Okay, did you follow this idea, dear teachers? Yes, sir. Self is not to be trusted. அதுதான் இவருடைய பாயிண்ட். But a true friend and the counsel of a true friend, it can be trusted. உங்களுடைய soul இல்ல, self, உங்களுடைய இன்னர் பீயிங் sometime becomes a flatterer. உங்களை வந்து எப்பொழுதும் ஹாப்பியா வச்சிருக்கிற மாதிரி நல்லது மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ சொல்லாது, உங்களை வந்து ஒரு புரிதலுக்கு கொண்டு செல்லாது. ஆனா உங்களுடைய நண்பன் அந்த புரிதலுக்கு உங்களை இட்டு செல்வான். அதனால ட்ரஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட், ட்ரூ ஃப்ரெண்ட் மோர் தேன் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல பேக்கன் வந்து ஃபைல் பண்றார். ஃபைல் பண்ணிட்டு he is taking us to the next section. அந்த நெக்ஸ்ட் செக்ஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, there are two sorts of counsel. ஒரு நண்பன் ரெண்டு விதமான கவுன்சில் நமக்கு கொடுக்க நேரிடும். கைடன்ஸ் வந்து ரெண்டு விதமான கைடன்ஸ் கொடுக்கலாம். என்ன டைப்ஸ் ஆஃப் கைடன்ஸ் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1, கவுன்சில் கன்சர்னிங் மேனர்ஸ். நம்மளுடைய பர்சனல் பிஹேவியர், மேனர்ஸ், அது சம்பந்தமாக பர்சனல் லைஃப் ரிலேட்டடா கவுன்சில் நம்ம நண்பரிடம் இருந்து கேட்டு பெறலாம். இன்னொரு விதமான கவுன்சில் என்ன அப்படின்னா, கவுன்சில் கன்சர்னிங் பிசினஸ். கவுன்சில் கன்சர்னிங் பிசினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ரெண்டு விதமா கவுன்சில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கிடைக்க பெறலாம். ஒன்று வந்து நம்முடைய பர்சனல் லைஃப், நம்முடைய பர்சனல் பிஹேவியர், நம்முடைய மூவ்மெண்ட் ரிகார்டிங். இன்னொன்னு நம்முடைய பிசினஸ் ரிகார்டிங் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லிட்டு, இதுல இந்த ரெண்டு விதமான கவுன்சிலை பத்தி கொஞ்சம் டீடைலிங் கொடுக்க போறாரு. என்ன மாதிரி டீடைலிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்ல போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, now the first one is reading good book of morality is a little flat and dead. என்ன சொல்றாரு, books also give you counsel, but it is not equal to the counsel given by a good friend. ஏன்னா புக்ஸை பத்தி ரொம்ப அதிகமா பேசினவர் பேக்கன் தான். ஆஃப் ஸ்டடீஸ்ல வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புக்ஸை பத்தி பேசியிருக்காரு பிஃபோர் அதர் ஸ்காலர்ஸ். புக் இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய நிறைய ஆத்தர்ஸ் சொல்ல வருவாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, அதுக்கு முன்னாடியே புக்ஸை பத்தி ஸ்டடீஸை பத்தி எல்லாம் சொல்லி நமக்கு சொல்ல போறாரு அப்படின்னா, யூ கேன் கெட் கவுன்சில் ஃப்ரம் புக்ஸ், யூ கேன் லேர்ன் மொராலிட்டி ஃப்ரம் புக்ஸ். ஆனா அதை விட பெஸ்ட் எது அப்படின்னா, it is a counsel given by a good friend அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டு, அதுல இருந்து செகண்ட் லைன் கீழே வந்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், the best recipe for all your problems, the best recipe, the best receipt for all your problem is the admonition of a friend. உங்களுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு நல்ல பிரிஸ்கிரிப்ஷன் யாரு தான் கொடுப்பா அப்படின்னு சொன்னா, a friend. நீங்க எப்பயாவது நல் நெறியிலிருந்து தவறும் பொழுது ஒரு நல்ல நண்பன் என்ன பண்ணுவான், உங்களை என்ன பண்ணுவான், வார்ன் பண்ணுவான், தம்பி நீ பண்றது தப்பு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க கொஞ்சம்
ரொம்ப அதிகமா ரிலாக்ஸ் பண்ண நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு குட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாரு, நீ பிஜிடிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற, அதை விட்டு நீ வெளியில போற, அதுல இருந்து ரொம்ப அதிகமா விலகி போயிடாத, ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டுக்கு வேலை கொடுக்காத அப்படின்னு ஒருத்தன் சொல்ற மாதிரி ஒருத்தன் இருக்கானா, யூ ஆர் சேஃப் அக்கார்டிங் டு பேக்கன். ஓகே, அப்படி சொல்லிட்டு என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, பேக்கன் இஸ் கோயிங் டு கிவ் அகைன் அ பிபிலிக்கல் அல்யூஷன், பிபிலிக்கல் ரெஃபரன்ஸ் கொடுக்க போறாரு. வேற ஒரு கான்டெக்ட்ல செயின்ட் ஜேம்ஸ், லெட்டர் டு செயின்ட் ஜேம்ஸ் அப்படின்னு நியூ டெஸ்டமெண்ட்ல ஒரு சின்ன லெட்டர் ஒன்று இருக்கு. அந்த லெட்டர்ல என்ன சொல்லப்பட்டு இருக்கு அப்படின்னா, இட் இஸ் ரிகார்டிங் சீயிங் காட், கடவுளை பார்ப்பது. அதை பத்தி செயின்ட் ஜேம்ஸ் பேசும்பொழுது என்ன சொல்றாரு, இப்போது நாம் ஒரு மங்கலான கண்ணாடியில் பார்க்கிறோம், ஆனால் ஒரு காலம் வரும் அப்பொழுது கடவுளை நாம் நேருக்கு நேர் பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. Now we are seeing God as if in a dull glass, but there will be a time when we will see God face to face அப்படின்னு செயின்ட் ஜேம்ஸ் புனித யாக்கோபு சொல்லி இருக்கிறார் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. அதை எடுத்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கொண்டு வர்றாரு. கவுன்சில் கிவன் பை a friend. When you are attempting to understand something, it is like seeing through a dull glass. நம்மளா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எதற்கு ஒத்தது, அந்த அனாலஜி கம்பேரிசன் எதற்கு அது ஈக்குவல் ஆகும் அப்படின்னா, ஒரு டல் கிளாஸ்ல அந்த பக்கத்துல இருக்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முயற்சி செய்வதை போல. ஆனா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம போய் கவுன்சில் கேட்டோம்னா, இட் இஸ் லைக் ஃபேசிங் த ப்ராப்ளம் ஃபேஸ் டு ஃபேஸ். we will have more clarity. ஏன் அப்படின்னா, அவன் அந்த கண்ணாடியில படிந்து இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் அவன் தொடச்சு அங்கிட்ட பார்த்து நம்ம கிட்ட சொல்லுவான். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, when it comes to business, இந்த பிசினஸ் வேர்ல்டுல வரும் பொழுது நம்ம கிட்ட ரெண்டு கண்ணு போதாது. we need the help of a true friend. in matters of business, our two eyes may not grasp all the issues or all the problems. We need a better counselor. We need 4 eyes maybe, or 6 eyes, 1 or 2 friends who will give us the best guidance. அது தேவை அப்படின்னு பேக்கன் சொல்றார். So he is insisting on the need for friends. அப்படி சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, there are 2 possible dangers of getting counsel from friend. இப்படி நீங்க கவுன்சில் வாங்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அங்கேயுமே உங்களுக்கு ஒரு 2 ப்ராப்ளம் வருது சார் அப்படின்னு பேக்கன் சொல்றாரு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, the counsel given by a friend may not be a faithful counsel அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அப்படியே ஒருத்தர் ஃபெய்த்ஃபுல்லா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, இட் இஸ் a very rare thing today. ரொம்ப பிராக்டிக்கலா சொல்றாரு. உங்களுக்கு உண்மையாகவே ஜெனுவினா கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய நண்பரை பார்ப்பது மிகவும் அரிது. அந்த மாதிரி ஒரு நண்பரை உங்களுக்கு கிடைச்சாரு அப்படின்னா ஓகே, இல்லைன்னா இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டு கெட் கவுன்சில் ஃப்ரம் அ ஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னா, உங்க நண்பன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஆனா அவரு ஒரு பசுந்தோல் போர்த்திய புலியாக இருக்கலாம். உன்னுடைய எதிரி வந்து ஒரு நண்பனின் அந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கலாம். அதனால you have to test the counsel given by a friend for the faithfulness of the counsel. வார்னிங்கும் கொடுக்கிறாரு, beware of the counsel given by your friend. Sometime it may not be good counsel. That is the first warning. The second one என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தப்பான கவுன்சில் மட்டும் சில நேரம் உன் ஃப்ரெண்டு கொடுக்க மாட்டான். இட் மே பி ஹார்ம்ஃபுல் அண்ட் இட் மே பி அன்சேஃப் ஃபார் யூ. சம்டைம் அது தப்பான கவுன்சிலா இருந்தா கூட பரவாயில்ல, நமக்கு அது ஹார்ம்ஃபுல்லா சில நேரத்துல முடிஞ்சிடும். சம்டைம் இட் வில் புட் அஸ் இன்டு greater problem. So be very careful. ஏன் அப்படின்னா, a friend may at time add mischief to the problem. He will add fuel to the fire. ஏற்கனவே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த நெருப்புல இன்னமும் கொஞ்சம் எண்ணெய் அள்ளி ஊத்துனா இன்னும் கொழுந்து விட்டு எரியும். அதனால
நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் when we get counsel from a friend. Okay, so he is speaking about scattered counsels. அதுதான் லாஸ்ட் லைன் நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். therefore rest not upon scattered counsels. ஒன்றும் இல்லை, அவங்ககிட்ட நிறைய ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஒரு 5-6 ஃப்ரெண்ட் இருக்காங்க, இவங்க எல்லாருமே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நினைச்சு நீங்க எல்லார்கிட்டையும் போய் கவுன்சில் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் ஸ்கேட்டர்டு கவுன்சில். டோன்ட் டூ தட். ஸ்டிக் ஆன் டு ஒன் ட்ரூ ஆர் ஜெனுவின் ஃப்ரெண்ட் அண்ட் கெட் த கவுன்சில் ஃப்ரம் ஹிம் அப்படிங்கிறாரு. இப்போ ஒருத்தர் நீங்க இவர்கிட்ட ஒண்ணு, இவர்கிட்ட கொஞ்சம் அப்படின்னு ஸ்கேட்டர்டு கவுன்சில் வந்தீங்கன்னா வாட் வில் இட் டூ டு யூ அப்படின்னா இட் வில் டிஸ்ட்ராக்ட் அண்ட் மிஸ்லீட் யூ. நம்மளை வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணிரும். இட் வில் மிஸ்லீட் யூ. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு, மேபி ஏதோ ஒரு அலர்ஜி இருக்கு, இந்த அலர்ஜிக்கு எந்த டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா when you have a doubt ask the right person the right question. யாருக்கிட்ட கேட்டா கரெக்டா ஆன்சர் கிடைக்குமோ அந்த நபர்கிட்ட போய் கேட்கணும். அது இல்லாம பாக்குற நபர்கிட்ட எல்லாம் எந்த டாக்டர்கிட்ட போலாம்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கத்துக்குட்டி டாக்டர்கிட்ட நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்ம ஒரு கத்துக்குட்டி டாக்டர்கிட்ட போவோம், ஒரு 2 மாசம் 3 மாசம் 2 சிட்டிங் காசு செலவு பண்ணுவோம். அந்த அலர்ஜிக்கு அவர் கொடுக்குற மெடிசன் will have much more reaction and it will create more dermatological problem. அதுவே சரியான ஆள் இவர்கிட்ட கேட்டா கரெக்டா கவுன்சில் பண்ணுவாரு அப்படின்னு தெரிஞ்சு அவர்கிட்ட கேட்டோம்னா அவர் இந்த டாக்டர் போய் பாருங்க சரியாயிடும், அந்த டாக்டர் போவீங்க சரியாயிடும். So don't believe in scattered counsel. This is advice given by Bacon. Now இவரு அழகா சொல்ல போறாரு. என்ன அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா two noble fruits of friendship. அதை திருப்பியும் சம்மரைஸ் பண்றாரு பாருங்க. One is peace in affections and the support of judgment. Okay, these are the two noble fruits of friendship. Okay, peace in the affections. When you are disturbed, your friend will help to restore peace. உங்களுடைய ஹார்ட் வந்து ரொம்ப அஜிடேட்டடா இருக்கு, அதை சாஃபன் ஆக்குற வேலை யாருடைய வேலை அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டுடைய கவுன்சிலுடைய வேலை. ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு ஜட்ஜ் பண்ண முடியல, அந்த இடத்துல யாருதான் உங்களுக்கு உதவி செய்வா அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட். ஓகே அப்படின்னு சொல்றாரு. இது இல்லாம இன்னொரு ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏற்கனவே 2ன்னு சொல்லிவிட்டு தேர்டா ஒன்று ஆட் பண்றாரு, த லாஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கு ஒரு அனாலஜி கொடுக்குறாரு. வாட் இஸ் த லாஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்? அதுக்கு ஒரு அனாலஜி என்னன்னா the analogy of a pomegranate. Okay, the analogy of a pomegranate which is full of many kernels, many seeded fruit. pomegranate இருக்கு இல்லையா, pomegranate-னா தமிழ்ல என்னன்னு சொல்றோம் டீச்சர்ஸ்? மாதுளப்பழம் சார். மாதுளப்பழம். இந்த மாதுளப்பழத்தை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல ஒரு சீடு இருக்காது. என்ன இருக்கும்? there will be many kernel, சின்னதா இருக்கும். ஓகே, சின்னதா இருக்கும். அப்போ இவர் எதை சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி என்ன பண்ணுவான் அவனுடைய when you have a friend, he doesn't just stop with giving guidance, he does something more to you. அவனோட யூஸ் வந்து மல்டிஃபோல்டு யூஸ், மல்டிஃபேசட்டட் ஜீனியஸ் இஸ் a friend. அவனுடைய யூசேஜ் வந்து ரொம்ப அதிகம், மல்டி யூசர்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி அவன் வந்து நமக்கு பல விதத்துல உதவியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. அதை பாருங்க, கீழே சொல்றாரு, ஹியர் இஸ் த பெஸ்ட் வே டு ரெப்ரசன்ட் த லைஃப் த மேனிஃபோல்ட் யூஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். என்ன அப்படின்னு சொல்றாரு, உங்களுக்கு ஒரு நல்ல நண்பன் இருந்தால் அவன் உனக்கு ஒரு கவுன்சில் கொடுக்கறது மட்டும் இல்ல, உனக்கு ஜட்ஜ்மெண்ட்ல அசிஸ்ட் பண்றது மட்டும் இல்ல, இன்னும் பல விதத்துல உனக்கு உதவியாக இருப்பான். எப்படியெல்லாம் உதவியாக இருப்பான் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பின்னாடி சொல்ல போறாரு. என்ன சொல்ல போறாரு அப்படின்னா அழகா சொல்றாரு, a friend is another self. உங்களுக்கு ஒரே ஒரு செல்ஃப் தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. பட் இஃப் யூ ஹாவ் a friend, the friend is your another self. He is your alter ego. He is your alter ego. அப்படின்னா ஒண்ணும் இல்ல, when you are yourself, you have only one life. When you have a true friend, you have two lives.
ஏன் நீங்க மட்டும் தனியா ஒரு வேலையை செய்றீங்க அப்படின்னா இட் வில் கன்சியூம் லாட் ஆஃப் டைம். பட் வென் யூ ஹாவ் அ ஃப்ரெண்ட், the time consumed to do a work will be cut short into half. அவனுடைய உதவியோடு என்ன பண்ணலாம், இந்த வேலையை சீக்கிரம் செஞ்சு முடிக்கலாம். இப்படியும் நீங்க அதை இன்டர்பிரேஷன் எடுத்துக்கலாம். ஓகே, என்ன பண்றாரு அங்க அழகா சொல்றாரு பாருங்க. when you have a true friend, okay, you may rest almost secure that the care of those things will continue after you. உனக்கு ஒரு உண்மையான நண்பன் இருந்தால், ஒருவேளை if you are about to die, you can die peacefully with the hope that your friend will act as yourself and fulfill all the duties that you are leaving behind. அழகா சொல்றாரு. நீங்க ஒருவேளை இறந்து போக இருந்தாலும் ஒரு நல்ல நண்பன் இருந்தால் அவன் உங்களுடைய இடத்துல இருந்து செய்து முடிக்க முடியாமல் நீங்கள் விட்டு சென்ற வேலையெல்லாம் அவன் பார்த்துக்குவான். உன்னுடைய ஃபேமிலியை கூட சில நேரத்துல ஒரு நல்ல ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க, they will be guiding your family. வேற மாதிரி எல்லாம் நீங்க போயிட வேண்டாம். அழகா சொல்றாரு, he will be taking care of all your works after you. He will be your deputy. He will be your deputy. business world-குள்ள அப்படியே என்டர் ஆகி அழகா சொல்றாரு பாருங்க. when there is a CEO, and the CEO when he is away on another business, who will take care of the company? The deputy. பிரின்சிபல் இருக்காரு, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபீல்டுல இருந்து எக்ஸாம்பிள் எடுத்திருக்கிறாரு. பிரின்சிபல் இருப்பாங்க, அப்புறம் டெபுட்டி பிரின்சிபல் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. பிரின்சிபல் இப்ப இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நமக்கு இந்த நாக், ஏஐசிடி, அதுல இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அக்ரெடிஷன் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்கு இவர் வெளியில போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போதைக்கு who will take care of the running of the college? Deputy principal. Deputy principal. அப்ப if you have a trustworthy deputy principal, if you have a trustworthy friend, you can go in peace without any worries because he will take care of all the work. அப்ப ஒரு நல்ல ஃப்ரெண்ட் என்ன மாதிரி எல்லாம் என்ன விஷயம்லாம் செய்வாரு அப்படின்னு அழகா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, if you are a loner, you will find it very difficult to run even your family. நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்கள கூட நம்ம சில நேரங்கள்ல நம்ம சொல்றதை கேட்பாங்கன்னு தோணல. பட் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாரு, நம்ம ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையுமே நல்லபடியா கைட் பண்றதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்ற பாருங்க. அழகா சொல்றாரு, a man cannot speak to his son but as a father. நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட ஒரு அப்பாவா அம்மாவா தான் பேச முடியும். ஆனா அந்த பையன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி யாரால தான் பழக முடியும் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்டால பழக முடியும். நம்ம கிட்ட சொல்லாத விஷயங்களை கூட நம்முடைய ஃப்ரெண்டு கிட்ட அங்கிள் ஆன்டி அப்படின்னு இந்த பையன் சொல்லுவான். அவன் நம்ம கிட்ட சொல்லும் பொழுது இந்த பையன் நம்ம கிட்ட ஏன் சொல்லல அப்படின்னா நம்ம அப்பாவா இருக்கும் அல்லது அம்மாவா இருக்கும். அதனால அந்த அம்மா அப்படிங்கிற நிலையில இருந்து அல்லது அப்பா அப்படிங்கிற நிலையில இருந்து நம்ம பிள்ளைய அப்ரோச் பண்ணும்போது அவனுடைய பிரச்சனைய அப்பா கிட்ட எப்படி சொல்றது, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா நல்லா இருக்கும். அந்த ஃப்ரெண்டு மாதிரி யாரு பழகுறா அப்படின்னா இந்த அங்கிள் பழகுறாரு, இந்த ஆன்டி பழகுறாரு, அவங்கள்ட்ட சொல்லலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்றான். அப்ப when you have a friend, a friend will help you even to run your family. அழகா சொல்றாரு. To your wife you can relate only as a husband, okay, but if you have a friend you are safe because your friend will take care of all the problems within the family and outside the family. Okay, அப்படின்னு அழகா சொல்லிட்டு the last line எப்படி சொல்ல போறாரு பாருங்க. If a man cannot fitly play his own part, if he have not a friend, he may quit the stage. இத புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, you should have a good friend and on your part you should also be a trustworthy friend for your friend. இந்த ரெண்டு வேலையும் நீங்க செய்ய முடியலன்னா better that you don't live, better you go die அப்படின்னு ஓப்பனா அடிக்கிறாரு. ஒண்ணு, உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருக்கணும். இந்த மாதிரி நீங்க அவர்கிட்ட ஷேர் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்வர்தி ஃப்ரெண்ட் இருக்கணும். இப்படி உங்களுக்கு ட்ரஸ்ட்வர்தி ஃப்ரெண்ட் இல்லைன்னா உங்களுக்கு வாழ்வதற்கு அருகதை இல்லை. You don't have any rights to live in this life. I'll kindly quit the stage. Again, Shakespearean terminology.
stage. The whole world is a stage, and all men and women are actors. They have their entrances and exits. அப்படின்னு ஷேக்ஸ்பியர் வந்து என்ன பிளேல சொல்லியிருக்காரு? As you like it. As you like it. அந்த as you like itல சொன்ன விஷயத்தை இங்க அப்படியே பாத்தீங்கன்னா லைட்டா அல்யூஷன்ல அழகா யார் சொல்றா? பேக்கன் சொல்றாரு. If you cannot be a trustworthy friend to offer counsel to your friend, better you don't stay in the stage. Better go and die. Better end your life. இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன? If you don't have a true friend, you too don't have any right to live in this life, in this stage. Better quit the stage. So that is how he is elevating friendship. Did you follow all these things, teachers? Yes, sir. Okay, I shall stop recording here and we shall resume with the next video.